ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் நம்மளோட லைஃப சேஞ்ச் பண்றதுக்கு இப்ப நான் சொல்லப் போற விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னடா இது நமக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாவே இருப்போம். நம்மளால ஏன் பாசிட்டிவாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நம்மளால இவ்ளோ பிரச்சனை இருக்கே, நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனை? நம்ம இன்னொரு தப்பு நம்ம பண்றது என்னன்னா, சோஷியல் மீடியாவுல பார்க்குற நெறைய பேர பார்த்து இவங்கலாம் இப்படிலாம் இருக்காங்களே, இவ்ளோ ஜாலியா இருக்காங்களே, இவ்ளோ லக்ஸரியா இருக்காங்களே, நம்மளால ஏன் இந்த மாதிரிலாம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டைமும் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி சொல்றதுன்னா, எனக்கு நெறைய காசு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுனால, நம்மகிட்ட காசு இல்ல அப்படின்றத தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்போம். அதே மாரி எனக்கு சந்தோஷம் இல்ல, எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நம்ம அதையே பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால, உண்மையாவே என்னன்னா, எனக்கு சந்தோஷம் இல்ல, எனக்கு வேணும். சந்தோஷம் இல்ல, எனக்கு வேணும்ன்றத தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம லைஃப பார்க்குற விதமே நம்மளுக்கு வேறையா இருக்கு. நம்ம திங்க் பண்ற விதமே வேறையா இருக்கு. இப்ப இத நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாலே நம்ம லைஃப வந்து ரொம்ப ஸ்மூத்தா எடுத்துட்டு போ முடியும். எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராப்ளம்ஸ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம எப்படி நம்ம பார்க்கணும், எந்தெந்த ப்ராப்ளம்க்குலாம் எஸ் சொல்லணும், எந்தெந்த ப்ராப்ளம்க்குலாம் நோ சொல்லணும் அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப கேட்பீங்க, ப்ராப்ளமே வேணான்னு தான் இருக்கிறோம். அது எப்படி நீ இந்த ப்ராப்ளம்க்கு எஸ் சொல்லணுன்ற, இந்த ப்ராப்ளம்க்கு நோ சொல்லணுன்ற அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ப்ராப்ளம் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. மனுஷனா பொறந்தவங்க எல்லாருமே ப்ராப்ளமோட தான் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர பத்தின ஸ்டோரி தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லப் போறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்து, கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு, அவரோட அரண்மனைய சுத்தி பெரிய செவருலாம் எழுப்பி, அவருக்கு எல்லாத்துக்கும் வேலை செய்யறதுக்கு எல்லா ஹெல்ப்பரும் அந்த பையனுக்கு வந்து வச்சுட்டாங்க. அந்த பையனும் ஒரு ஸ்டேஜ் வரையும் வளர்றான். அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே அவனுக்கு லக்ஸுரியா இருக்கு. பிரச்சனைனா என்னன்றதே, கஷ்டம்னா என்ன அப்படின்றதே அந்த பையனுக்கு தெரியாம வளருது. ஒரு ஸ்டேஜ்ல இதுவே அந்த பையனுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டான். அவனுக்கு எதுவுமே தெரியல. என்ன இவ்ளோ இருக்கு, ஆனா என்னால சந்தோஷமாவே இருக்க முடியலையே. சரி, இந்த செவருக்கு அந்த சைடு என்னதான் இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் அந்த காம்பவுண்ட்ல இருந்து அவன் வெளியில வந்துடுறான், யாருக்கும் தெரியாம. வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. நோய்னா என்னன்ட்டே அவனுக்கு அப்பதான் தெரியுது. ஓ, இந்த மாதிரிலாம் கூட இருக்காங்களா அப்படின்ட்டு. நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த பையனுக்கு தெரியுது, இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கா, வெளி உலகத்துல நம்ம உள்ள பார்க்கறது வேற, வெளி இந்த மாதிரி இருக்கா, ஓ இந்த மாதிரிலாம் நம்ம அனுபவிக்காததுனால தான் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, ஏன் என்ன இதெல்லாம் காட்டாமையே வளர்த்தீங்க, என்னால இப்ப சந்தோஷமாவே இருக்க முடியலையே, நான் அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவ்வளோ சொத்து, அந்த அரண்மனை வாழ்க்கை எல்லாத்தையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அவரு இந்த சன்னியாசி வாழ்க்கைக்கு வந்துடுறாரு. அதாவது வெளியில வந்துடுறாரு. அந்த அரண்மனையை விட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. வெளியே வராரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். பிச்சை எடுத்துலாம் ஒரு ஸ்டேஜ்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில டைம்ல அவருக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. என்ன, அவரு லைஃபோட பீக் என்ன எக்ஸ்ட்ரீமோ அதையும் பார்த்துட்டாரு. அதோட காசே இல்லாம எவ்வளோ கஷ்டப்படணுமோ அதையும் பார்த்துட்டாரு. அப்ப அவருக்கு அந்த பீக்லயும் சந்தோஷம் வரல, அந்த டவுன்லயும் அவருக்கு சந்தோஷம் வரல. அப்பதான் ஒரு நாள் அவரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு 45 டேஸ் வந்து ஒரு மரத்துக்கு அடியிலேயே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பா கஷ்டம்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். கஷ்டம் இல்லாம எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். ஆனா அந்த கஷ்டத்தை அந்த மனுஷன் எப்படி பார்க்கறான், அந்த கஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்றான் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்த வந்து கௌதம புத்தா இருக்கார்ல, அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் தான் இதை சொல்றாரு. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பா கஷ்டம்னு ஒண்ணு இருக்கும். அந்த கஷ்டத்தை எப்படி பார்க்கணும், எந்த ஆங்கிள் பார்க்கணும், எந்த கஷ்டத்தை நம்ம எடுத்துக்கணும், எந்த கஷ்டத்தை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல இருப்போம்,
ஒரு சிலர் வந்து வெறும் பைக் வச்சுட்ருப்போம், சைக்கிள் வச்சுட்ருப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க கார் வாங்கியிருக்கும் போது அவங்களாம் கார் வாங்குறாங்களே, நம்ம எப்போ வாங்குவோம் அந்த மாதிரி சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கெலாம் நம்ம ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்களோட உழைப்பு, அவங்க வாங்குறாங்க, அது அவங்களோட இது. அதை பற்றி இன்னொருத்தவங்கள பார்த்து நம்ம கவலைப்படுறோன்னா அந்த கவலைக்கு நம்ம நோ சொல்லணும். அது நம்மளுக்கு தேவையில்லாத கவலை. இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் உடம்ப குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 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 யோசனை வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜிம்முக்கு போகிறேன், உடம்பு குறைக்கணுன்றது எனக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கணும், நான் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஃபேட்டாக இருக்க பிடிக்கல, அந்த மாதிரி நினச்சி நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது வர்த்தான ஒரு ஃபீலிங் இல்லை. நான் மற்றவங்களோட கண்ணுக்கு நான் பார்க்க அழகாக தெரியணும், நான் ஸ்ட்ரக்சராக இருக்கணும், அதுக்காக நான் ஜிம்முக்கு போகிறேன்றது அது யூஸே இல்லாதது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நம்ம ரொம்ப ஸ்பெஷல், நான் எல்லாரோடையும் ரொம்ப ஸ்பெஷல், நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இந்த பேம்பர்டு கிட்டாக வளர்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு தாட் இருக்கும். நான் ரொம்ப ஸ்பெஷல், என்னையே இப்படி பேசிட்டாங்களா, நான் யார் தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா நம்ம இந்த உலகத்தில் ஒரு பெரிய மனுஷங்களே கிடையாது, ஒரு பெரிய ஆளே கிடையாது, நம்ம ஸ்பெஷலே கிடையாது. நம்ம எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். நமக்கு நம்ம முக்கியம், ஆனால் நம்ம யாருக்குமே ஸ்பெஷல் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கே ஸ்பெஷல் கிடையாது. அப்படி நம்மளுக்கே ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு நினச்சாதான் நம்மளுக்கு வர பிரச்சனையெல்லாம் நம்மளால சாதாரணமாக பார்க்க முடியும். சாதாரணமாக பார்த்து சாதாரணமாக ஹேண்டில் பண்ணணும். அதை ரொம்ப தலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ ஏன் நம்ம மற்றவங்க பார்க்குற மாதிரி அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பயந்து தான் இது மற்றவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி தானே ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையிலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு பையனும் ஒரு அப்பாவும் ஒரு கழுதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, கழுத்தறைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே போகிற வழியில் ஒரு ஆள் பார்த்து சொல்கிறாங்க, சரியான முட்டாளாக இருக்கானுங்க இவனுங்க, இந்த கழுதையை எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு அவங்க அப்பா, சரி நம்ம பையனை ஏறி அந்த கழுதை மேலே உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை மேலே அந்த பையனை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு அம்மா பார்த்துட்டு, இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, அவங்க அப்பாவை நடக்க வச்சுட்டு கழுதை மேலே உட்காந்துட்டு வரானே அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க அப்பா, ஐயோ நம்ம பையனை தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கழுதையிலேருந்து கீழே இறக்கிட்டு அவங்க அப்பா கழுதை மேலே ஏறி உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் ஒருத்தவங்க பார்த்து சொல்கிறாங்க, சின்ன பையனை நடக்க விட்டுட்டு கழுதை மேலே அப்பா போய் உட்காந்துட்டு வர இருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி, நம்ம இந்த மாதிரி உட்கார்றதுனால தானே சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் தூரம் போனோம், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம 2 பேருமே ஏறி கழுதை மேலே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பையன் 2 பேருமே ஏறி கழுதை மேலே உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் இன்னொருத்தவங்க பார்த்து சொல்கிறாங்க, அந்த கழுதை ரொம்ப பாவம், இந்த 2 பேருக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, எப்படி அந்த கழுதை மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சரி ஏன் பிரச்சனை, இந்த கழுதையை சும்மா நடக்க வச்சாலும் பிரச்சனை, உட்கார்ந்தாலும் பிரச்சனையே, நம்ம பேசாமல் இந்த கழுதையை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அந்த அப்பா அந்த கழுதையை தூக்கிட்டு போகிறாரு. அப்போ அந்த இன்னொரு கொஞ்சம் தூரம் போனதும் ஒருத்தவங்க பார்த்து சொல்கிறாங்க, இவங்களுக்கு கழுதை எப்படி வளர்க்கணுன்னே தெரியல, கழுதையை போய் தூக்கிட்டு போகிறாங்க பாருன்னு மறுபடியும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கே போயிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலும் எது செஞ்சாலும் நம்மளை குறை சொல்லிட்டுறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால மற்றவங்களுக்காக நான் இது செய்கிறேன், மற்றவங்களுக்காக அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க தப்பாக பேசுவாங்கன்றதுக்காக எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ பிரச்சனையெல்லாம் நான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கே, நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, நான் எப்படி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வர பிரச்சனையில் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது தான் அந்த பிரச்சனையோட சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வேளை இந்த பிரச்சனை நடக்காமல் இருந்தால் நம்மளுக்கு அதோட சொல்யூஷனே நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. உதாரணத்துக்கு என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட்க்கு வாலிபால் விளையாடும் போது நீல ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தப்ப டாக்டர் பார்த்து சொன்னார், இந்த மாதிரி அவருக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்குது,
அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். அதை மறுபடியும் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அது போனை வந்து ரீஅலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, என் பையனுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, ஃப்ளாட் ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொன்னதும் அவர் வந்து நல்ல வேலை இப்போ சொன்னீங்க, சின்ன வயசுலேயே இது ட்ரீட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அப்படி சின்ன வயசில் ட்ரீட் பண்ணனாலாம் வளர வளர கால் வந்து சைடாக போயிட்டு நடை வந்து மாறிடும். ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் ஓட முடியாது, ஸ்பீடாக நடக்கலாம் முடியாது, ஏஜ் ஆக ஆக ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமில் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால தான் எனக்கு இவருக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறது ப்ராப்ளம், அதை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணணுன்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்குது, அதையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூஸ்லாம் போட்டு காலை சரி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இன்சிடென்ட் எனக்கு நடக்காமே இருந்தால் இந்த விஷயம் எனக்கு தெரியாமையே தானே இருந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு நடக்கிற எல்லா கஷ்டமும் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்றது தான். நம்ம எப்போவுமே பிரச்சனையை வந்து பிரச்சனையாகவே பார்க்குறத விட்டுட்டு அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கற்றுக்கலாம், அப்படி கற்றுக்கலன்னா அதில் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே மாறிடும். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு மனுஷன் வந்து ஒரு குதிரையை வளர்த்துட்டு இருந்தார். அந்த குதிரை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஓடிடுச்சு. காட்டுக்குள்ளே ஓனதும் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயோ பாவம், இவர் எவ்வளோ நல்லா குதிரை வளர்த்துட்டு இருந்தார், அந்த குதிரை வந்து இது மாதிரி காட்டுக்குள்ளே போயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறாரு, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காட்டுக்குள்ளே போன குதிரை காட்டுக்குள்ளே இருந்து ஒரு 7 காட்டு குதிரையை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருது. அப்போ அந்த ஜனங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லையே, ஒரு குதிரை போனாலும் 7 குதிரையை கூட்டிகிட்டு வந்திருக்கு, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறாரு, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த காட்டு குதிரைலாம் இருக்கே, இந்த காட்டு குதிரையை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூத்த பையன் வந்து அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து ஓட்டும் போது அவர் அந்த குதிரையிலேருந்து ஸ்லிப்பாகி கீழே வந்து அவரோட கால் வந்து உடஞ்சிடுது. ஐயோ, அந்த பையனுக்கு கால் உடஞ்சிடுச்சு, ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஊர் ஜனங்கள்லாம். அதுக்கு மறுபடியும் அந்த பர்சன் என்ன சொல்கிறாரு, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மிலிட்ரிக்காரங்கெல்லாம் வந்து இந்த ஊருக்கு வந்து வீட்டில் இருக்க மூத்த பசங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆர்மிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இந்த பையனுக்கு கால் உடஞ்சிருக்கு அப்படின்றதுனால இவரை வந்து கூட்டிகிட்டு போகாமல் இருந்தாங்க. அப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, பரவாயில்ல, உங்களுக்கு லக்கு தான், உங்கள் பையனுக்கு கால் உடஞ்சதுனால உங்களுக்கு மிலிட்ரிக்கு அனுப்பணுன்ற அவசியம் இல்லை, பரவாயில்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதில் எது நீங்கள் நல்லது எது கெட்டதுன்னு நம்ம எடுத்துப்போம். அந்த குதிரை ஓடி போனதை நம்ம கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டா, இல்லை அந்த குதிரை 7 குதிரையை கூட்டிகிட்டு வந்தது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா, இல்லை அவன் பையனுக்கு கீழே வந்து கால் உடஞ்சது நல்லதுன்னு எடுத்துக்கிறதா, இல்லை அவருக்கு கால் உடஞ்சதுனால விட்டுட்டு போனது நல்லதுன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அதை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம பார்க்குற விதத்தை மாற்றணுனாலே நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் மாறும். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின நான் டீட்டெயில்டு ஒரு புக் படித்து தான் நான் இதை சொல்கிறேன். அந்த புக்கை பற்றின டீட்டெயில்டு வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். என்ன புக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், புக்கோட லிங்க்கும் போடுறேன். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த புக்கை பற்றின டீட்டெயில்டு வெர்ஷன் சொல்கிறேன். எனக்கு அது பேர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா சொல்ல முடியாதுன்னு இல்லை, அதில் கொஞ்சம் ஒரு பேட் வேர்ட்லாம் இருக்கும், அதனால் எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுருங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் க்ரோ ஆகும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு 30th டே சூப்பரான ஒரு வீடியோவோட நான் திரும்பி உங்களை மீட் பண்ண வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.